வணக்கம். நேர் நிருபர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜராஜேஸ்வரி. ஒவ்வொரு நேரம் அவங்க பகுதியில் வசிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நமக்கு தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் நம்மளோட அடுத்த நேர் நிருபரான திரு ஏப்ரஹாம் அவர் வசிக்கிற பகுதியில் என்ன மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்ல போறாரு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சென்னையில் இருக்கிற பொன்னியம்மன் மேடுன்ற ஒரு இடம். இந்த இடத்துல சுமார் ஒரு 2000 வீடுகளுக்கு மேலே இருக்குது. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மழை நின்று கூட இத்தனை அளவுக்கு தண்ணியும் குப்பையும் சேர்ந்துருக்கு. ரொம்ப வருத்தம் என்னென்னா இந்த இடத்துல பார்க்குறதுக்கு கூட ஆள் இல்லை. இந்த இடத்துல ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பள்ளங்கள் இருக்குது. நம்ம மின்னஞ்சல் மூலமாக கார்பரேஷனை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் 3 தடவை. ஒன்று ரோடுக்காக, இன்னொன்று தண்ணி வாட்டர் லாகிங்காக, 3வது இந்த மாதிரி குப்பைகளை எடுக்கலை அப்படின்றதுக்காக. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. 3மே கம்ப்ளீட்டட்னு ஒரு மெயில் SMS வந்தது எனக்கு. அதில் தண்ணி பாம்புங்கள்லாம் உள்ளே வருது, பூச்சிங்க அட்டைங்கள்லாம் உள்ளே வருது. காலை வைக்க எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 அடி இருக்கும். இது ரோட்டில் இருக்கும்போது ஏதாவது வண்டிகளோ இல்லை நடந்து வர்றவங்களோ கொஞ்சம் விழுந்தால் கூட வழிக்கு சரிக்கு வாய்ப்பு இருக்குது. வயசானவங்க உயிரை கையில் பிடிச்சின்னு நடக்கிற மாதிரி இருக்குது. வெளியிலே வரமாட்டேன் நான். என் தவிர என் வீட்டில் வேலை செய்வோம் ஆள் கிடையாது. ஒரு வண்டி வந்தனா ஒரு வண்டி போக முடியாது. சைக்கிளில் இப்போ வண்டி போகும்போது அந்த குப்பையில் கீழே விழுந்து, நேற்று ஒரு 2 பேர் அதில் கீழே விழுந்து, பெரியவங்க சிறியவங்க கீழே விழுந்து பக்கத்து வீட்டில் தண்ணி எடுத்து குளிக்க ஊற்றிட்டு அப்புறம் அனுப்புகிறாங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வரலாம் வர முடியல. இந்த ஜல்லியை கொட்டி 1 மாதமாக ஆகுது. இது வரைக்கும் இதுக்கு வேண்டிய நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க. நாங்கள் 12 வருஷமாக இருக்கிறோங்க இந்த ஏரியாவில். இந்த 12 வருஷ ஏரியாலையும் மழை வர காலங்களெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் பாதிக்கப்படுறோம். இது உண்டான நடவடிக்கையும் நிறைய நகராட்சியிலேருந்து நாங்கள் செய்து கொடுக்குறோன்றாங்களே கண்டி இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதனால் ஸ்கூலுக்கு போக முடியல, ரோட்டில் விளையாட முடியல. நாங்கள் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாடனா விட மாட்டேங்கிறாங்க. டெங்கு, மலேரியா, காய்ச்சல்லாம் வருது. இதனால் இந்த ரோடை க்ளீன் பண்ணால் நாங்கள் ஜாலியாக விளையாடலாம். 2000 வீடுக்கு மேலே இருக்குது. எல்லாமே தனி வீடுகள். ஸோ புதிய தலைமுறைக்காக தனிநபர் நேயர் ஏப்ரஹாம். இதே மாதிரி நீங்கள் வசிக்கிற பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்தலாம். www.pudiyathalaimurai.tv அப்படிங்கிற இணையதளத்தில் நேயர் நிருபர் அப்படிங்கிற பக்கத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.